அன்பானவர்களே, திரும்பவுமாக இன்னொரு முறை உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏலிம் ஆராதனை கூட தமிழ் சபையினாலே நடத்தப்படுகிறதான பிரைஸ் பிரிங்ஸ் விக்டரி என்ற இந்த ஆராதனையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ள தேவன் இன்னொரு முறை எங்களுக்கு ஒரு தருணத்தை தந்திருக்கிறாருக்கா நாங்கள் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. எங்களோடு தொடர்ந்து நீங்கள் பாடுங்கள், எங்களோடு கூட ஜெபியுங்கள். தேவன் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோமா? அன்பும் இரக்கமும் உள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்திலும் கூட கர்த்தாவே திரும்பவுமாக எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நீர் தந்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தொகையிலே நீர் எங்களை வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இன்னொரு முறை நாங்கள் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து உம்மை ஆராதிக்கவும், உம்மை துதித்து பாடவும், உம்முடைய நாமத்தை உயர்த்தவும் நீர் தந்த இந்த பிரதான சலாக்கியத்துக்காக திரும்பமாக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வருவதாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, தேவைகளோடு வந்திருக்கிறவர்களே நீர் தாமே ஆண்டவரே அவருடைய தேவைகளை சந்தித்து அவளை முற்றுமாக ஆண்டவரே உடைய சமாதானத்தினாலும் உடைய சந்தோஷத்தினாலும் நிரப்பப்படுவதாய் கெஞ்சுகிறோம். தொடர்ந்து வழி நடத்தும், தாங்கும், புறப்படும் இயேசுவின் வெள்ள நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். No
Hallelujah. Thank you, Jesus. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வருந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வருந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். Thank you, Jesus. Hallelujah. நன்றி இயேசு. பயப்படாது பரக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே பரக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென் மேல் நீர் வைத்ததினால்
ஹல்லேலூயா. ஆண்டவரை நாங்கள் அவருக்கு நன்றி சொல்லுவோமா. நாங்கள் சற்று நேரம் வரை துதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அல்லேலூயா உம்மை துதிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் ஆண்டவரே எங்களுக்கு எப்பொழுதுமே போதுமான தேவனாயிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்நாள் வரை எங்களை நீர் வழிநடத்தி வந்தீரே, இந்நாள் வரை நீங்கள் காத்தீரே சுவாமி. ஆண்டவரே, 10 மாதம் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய எல்லா போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து எங்களை பாதுகாத்து ஆண்டவரே இந்த மாதத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்து சேர்த்து காமை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரே எங்களை எல்லா சோதனைகளின் மத்தியிலும் இருந்து காத்தீரதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு வந்த எல்லா துன்பத்தின் மத்தியிலும் எங்களை காத்தீரதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்பதாக நடந்து சென்று கர்த்தாவே எல்லா வழிகளையும் நீர் எங்களுக்கு சுவைப்படுத்தி தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எங்கே போவோம்? நீர் எங்கள் மத்தியில் எல்லாவற்றால் கர்த்தாவே நாங்கள் எங்கே போவோம்? ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து ஆண்டவரே எங்களோடு கூட வந்து ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நாங்கள் தரித்திருக்கோம், உம்மை நோக்கி பார்க்கவும் நீர் செய்த அந்த தருணத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்நாள் வரை வழி நடத்தின தேவன் நீர் ஆண்டவரே, இனிமேலும் எங்களை வழி நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. ஆண்டவரே, இந்த நவம்பர் மாதத்துக்குள்ளே நாங்கள் வந்து பிரவேசிக்கத்தக்கதாக நீ செய்கிறதுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய குடும்பங்களிலே பிரச்சனைகள் வந்தது, சோதனைகள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது. ஆனாலும் அதின் மத்தியிலும் நீர் இருந்து எங்களை விடுதலையாக்கி எங்களை ஆண்டவரே நீர் கைப்பிடித்து நடத்துறது காமை துதிக்கிறோம். உடைய வேலைக்கரமங்களை தாங்கிறது காமை துதிக்கிறோம் ஆண்டவரே. மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி நன்றி
பாலையில் மலர்ந்த மாலையில் மறையும் கலராய் வாழ்கின்றார். ஓ மனிதனே, பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாய் மரிக்கின்றார். பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாய் மரிக்கின்றார். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக் கொண்டார், மரணத்தை வென்றிடுவார். நித்திய ஜீவனை பெற்று மோட்சத்தில் என்றென்றும் வாழ்ந்திடுவார். நித்திய ஜீவனை பெற்று மோட்சத்தில் என்றென்றும் வாழ்ந்திடுவார். ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? பாலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றார். பாலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றார். ஓ மனிதனே, மனிதனே, மனிதனே. அன்பானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயாவின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ அன்றன்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல்லு என்று உரைத்தது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல், புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ அன்றன்றைக்கும் நிற்கும் என்பதை சொல்லு என்று உரைத்தது. இன்றைக்கு நான் உங்களோட கூட சம்பாசிக்க விரும்புவது என்னென்றால், தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் வாசித்த வண்ணமாக நாங்கள் ஒரு பூவாக இருக்கிறோம். நீங்கள் பார்ப்பீர்கள், அதிகாலையிலே பூ மலர்ந்து இப்படியெல்லாம் அழகாக அங்கே மலர்ந்திருக்கும், மனம் கொடுக்கும். ஆனால் பின்னேரத்திலே நீங்கள் பார்க்கிற போது அங்கே எல்லாம் உதிர்ந்து போய் விழுந்து மனமும் போய் எல்லாம் போய்விடும். இதே போலதான் மனுஷனுடைய வாழ்க்கை. புல்லை போல உதிர்கிறோம், பூவை போல உதிர்கிறோம். அங்கே நாங்கள் மாலையிலே அந்த பூ எப்படி உதிர்ந்து போகிறதோ அதே போல எங்களுடைய வாழ்க்கையும் நிலையற்றதாக, இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்தாலும் நிலையற்றதாக அங்கே போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இயேசு அன்பாயிருக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் உங்கள் இதயத்தை அவரை நேசிக்கும்படி மட்டும் அவர் கேட்கிறார். உங்கள் அந்தஸ்தையோ, உங்கள் படிப்பையோ, உங்கள் பணத்தையோ, உங்கள் சொத்தையோ எதையும் அவர் கேட்கவில்லை. உங்கள் இதயத்தை அவர் தருவாயா என்று மட்டும் கேட்கிறார். என் மகனே, என் மகளே, உன் இதயத்தை எனக்கு தாராயோ என்று இந்த நாளிலே தேவன் கேட்கிறார். அந்த தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாளிலே நாங்கள் பாடின வண்ணமாக, ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? இது கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களுக்கும் கூடவே ஒரு பாடமாக இருக்கட்டும். ஏனென்றால் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கிறோம். இந்த உலகத்தை விட்டு நாங்கள் எப்படி போவோம், எங்கே போவோம் என்ற அந்த நிச்சயம் நமக்கு வர வேண்டும். நாங்கள் வர வேண்டுமானால் நாங்கள் இந்த உலகத்திலே தேவனோடு கூட நாங்கள் இணைந்தவர்களாக சரியான காரியங்களை நாங்கள் செய்து இந்த உலகத்திலே நாங்கள் நீதியுள்ளவர்களாக, நன்மை செய்கிறவர்களாக, தேவனுடைய பயத்தோடும் பக்தியோடும் நாங்கள் வாழ்கிறவர்களாக நாங்கள் இருந்தாலே ஒழிய நாங்கள் எங்கே போவோம், எப்பொழுது எங்கள் மரணம் எங்களை சந்திக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாளிலே நாங்கள்
எங்கே போவோம் என்று நாங்கள் திகைக்கலாம், மரண படுக்கையில் இருந்து நாங்கள் யோசிக்கலாம். ஆனால் இன்று நீங்கள் உங்கள் இதயத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்படைப்பீர்களேயானால் அந்த இயேசு கிறிஸ்து இந்த நாளில் தானே உங்கள் தன்னோட கூட அவருடைய சமூகத்துக்கு கொண்டு போக அங்கே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு சுகம் தருவார், உங்களை விடுதலையாக்குவார். இதை நாங்கள் சொல்லுகிறோம். ஏனென்றால் நாங்கள் இந்த அனுபவத்தினூடாக நாங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றதாக, இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய சொந்த இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றதாக எங்களுடைய வாழ்க்கையானது எவ்வளவு சூழ்நிலைகளிலும் நாங்கள் பதறாதபடி, எந்த சூழ்நிலையில் நாங்கள் கலங்காதபடி, எந்த சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் சோர்ந்து போகாதபடி இருக்கும்படியாக எங்களை அவர் தூக்கி எடுத்திருக்கிறார். அதே போல உங்களையும் அங்கே அவர் அன்பு கூறுகிறார். யார் எவர் என்பது அவருக்கு அங்கே கேள்வி இல்லை. அவர் அங்கே யார் அவரை நேசிக்கிறார்களோ, அவரை நேசிக்கிறவர்கள் அவருடைய தன்னுடைய இதயத்தை இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்படைக்கிற இடத்திலே அவர் அங்கே வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். இந்த நாட்களிலே எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான பாடுகளுக்கூடாக, கஷ்டங்களுக்கூடாக, துன்பங்களுக்கூடாக, வேதனைகளுக்கூடாக, வறுமைகளுக்கூடாக போய்கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள். நாங்கள் இன்றைக்கு இந்த வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து சம்பாதித்து நன்மையை காண முடியாமல் இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். பெரிய அந்தஸ்தில் இருந்தும் நன்மையை காண முடியாமல் வருத்த படுக்கையில் இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். வேதனையில் இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அங்கே வாலிபர்கள் தங்கள் உயிரை கொடுத்து அங்கே வேறு காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாம் ஒரு நாள் வரும். அந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கே போவோம் என்ற இந்த நிச்சயத்தை கொண்டிருப்போமே ஆனால் நலமாயிருக்கும். இங்கே நாங்கள் பாடின வண்ணமாக, ஓ மனிதனே நீ எங்கேயோ போகிறாய், ஓ மனிதனே நீ எங்கே போகிறாய். மனிதர்களாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் இது ஒரு பாடமாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. காலையிலே மலர்ந்து மாலையிலே மறையும் அந்த மலரை போல் இருக்கிறோமா? அல்லது நாங்கள் தேவனுக்குள்ளே சந்தோஷமாய் அவரோடு கூட போவோம், அவரோட கூட நித்தியமாய் நாங்கள் வாழவோம் என்ற நிச்சயத்தோடு இருக்கிறோமா? கிறிஸ்தவர்களுக்கு கூட இதை நான் சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவர்கள் நிற்கலாம், தாங்கள் தேவனை தேடுகிறோம், நாங்கள் அவரிடம் பின்பாக போகிறோம் என்று. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ தேவனை முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு தரத்தோடும் அங்கே தேடாவிட்டால், உன்னுடைய இஷ்டப்படி நீ வாழ்வியானால் தேவன் நிச்சயமாகவே ஒரு நாள் வரும். அந்த நாளிலே நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு நாள் வரும். அந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் என்ன செய்தோம், எப்படி வாழ்ந்தோம், எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்று நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக வரும். மறுபடினால் தான் இந்த உலகத்திலே நாங்கள் இருக்கிற வேளையிலே இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, உண்மையும் நீதியும் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வோமேயானால் சந்தோஷம், சமாதானம், நித்திய ஜீவன் நம்மை தேடி வரும். நாங்கள் அவரோடு கூட இருக்கிற வேளையிலே நித்தியமாக நாங்கள் வாழுவோம். ஆகவேதான் இயேசு நேசிக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லும்படியாக, இயேசு உங்களை நேசிக்கிறார், அதே போல நாங்களும் உங்களை நேசிக்கிறோம். நிச்சயமாகவே இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் விடுதலையாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் இதயத்தை அந்த தேவனிடத்திலே கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை வரவழைக்கிறார். இன்றைக்கும் அவருடைய உள்ளத்திலே உங்களுக்கு இடம் உண்டு. இன்றைக்கும் அந்த சிலுவை அண்டையிலே இடம் உண்டு. யாரெல்லாம் அவரை தேடி அவரை நாடி ஓடி வருகிறீர்களோ அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை தன்னுடைய கரத்தினால் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த உலகத்திலே வாழுகிற வேளையிலே நாங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக, மற்றவர்களுக்கு நாங்கள் தேவனை சொல்லுகிறவர்களாக, தேவனை குறித்து அவருடைய அன்பை குறித்து சொல்லுவர்களாக நாங்கள் வாழவோம். அதுக்கு தான் தேவன் எங்களை தேர்ந்தெடுத்தார். நாங்கள் இந்த உலகத்திலே நான் ஒரு நாள் பாவத்திலே விழுந்திருந்த வேளையிலே தேவன் என்னை தூக்கி எடுத்தார். அதனால் தான் நானும் இன்றைக்கு உங்களோடு கூட
அந்த அன்பை குறித்து சொல்ல வாஞ்சிக்கிறேன். தேவன் அன்பா இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். உங்களை அவர் நேசித்தது போல நாங்களும் மற்றவர்கள் ஒவ்வொருவரை நேசிக்கும்படியாக உங்களை அவர் அழைத்திருக்கிறார். அவை நாங்கள் ஒவ்வொருவரும் அவரை முற்றுமாக ஏற்றுக்கொள்வோம். என நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு இயேசு இயேசு, எல்லாமே இயேசுதான். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் அன்று செய்த அற்புதத்தை இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். அவர் அன்று செய்த அந்த விடுதலையை இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவர் விடுதலையை கட்டளையிட்டிருக்கிறார். எத்தனையோ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தின் கட்டில் இருந்தவர்களை விடுதலை கொடுத்திருக்கிறார். வியாதியில் இருந்தவர்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். கஷ்டத்தில் போனவர்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அது சாட்சிகள் மூலமாக ஒவ்வொருடைய உள்ளத்திலிருந்து அவர் சொல்லுகிறதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள், கேட்பீர்கள். அதே போல நீங்களும் மாற வேணும் என்று அங்கே அவர் விரும்புகிறார். காலையிலே மலர்ந்து மாலையிலே மறையும் அந்த மலரை போல நாங்கள் வாழாமல் தேவனுக்குள்ளாக நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் மட்டாக அன்புள்ளவர்களாகவும் சந்தோஷமுள்ளவர்களாகவும் சமாதானம் பெற்றவர்களாகவும் நித்திய ஜீவனுக்கு போகிற வழி எது என்பதை நாங்கள் தேடி ஓடுகிறவர்களாகவும் நாங்கள் வாழுவோம். தேவன் நிச்சயமாகவே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து இன்றும் மாறாதவராயிருக்கிறார். இன்றும் உங்களை நேசிக்கிறார், உங்களை அன்பு கூறுகிறார். இயேசு அன்புள்ளவர், இயேசு மாறாதவர், இயேசு நித்தியத்தை எங்களுக்கு காண்பிக்கிறவர், சமாதானத்தை தருகிறவர், சந்தோஷத்தை தருகிறவர். ஆகவேதான் இந்த நாளில் கூட உங்களோடு கூட பயந்து கொள்ளும்படியாக தேவன் இந்த நாளை எங்களுக்கு தந்திருக்கிறார். அவருக்காக நாங்கள் பாடும்படியாக, அவருக்காக நாங்கள் சாட்சிகளாக நிற்கும்படியாக எங்களை அவர் அழைத்திருக்கிறார். அன்பானவர்களே, தேவன் உங்களுடைய அந்தஸ்தையோ உங்கள் பணத்தையோ உங்கள் எந்த ஒரு காரியத்தையும் அவர் கேட்கவில்லை. உங்கள் இதயத்தை மட்டும் கேட்கிறார். என்னை உன் இதயத்தில் ஏற்றுக்கொள்ளுவாயா, என்னை உன் இதயத்தில் ஏற்றுக்கொள்ளுவாயா, ஹல்லேலூயா என்று மட்டும் அவர் உங்களை கேட்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். இயேசு அன்புள்ள தெய்வம், இயேசு அன்புள்ள தெய்வம். ஹல்லேலூயா. எங்கே அன்பும் நட்பும் உள்ளதோ அங்கே விடுதலை உண்டு. எங்கே அன்பும் நட்பும் உள்ளதோ அங்கே தேவன் உண்டு. எங்கே அன்பும் நட்பும் உள்ளதோ அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உண்டு. ஆகவே இந்த நாளிலே உங்களை நாங்கள் வரவழைக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கென்று வாழும்படியாக, இயேசு கிறிஸ்துவை உங்களை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக உங்களை நாங்கள் அழைக்கிறோம். ஓ மனிதனே, நீ எங்கே ஓடுகிறாய்? ஹல்லேலூயா. எங்கே ஓடுகிறாய்? மரணத்தை நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஓடுகிறாயா? அல்லது ஹல்லேலூயா யாருக்கு பயந்து ஓடுகிறாய்? என்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது நான் என்னுடைய சாவு வரும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாயா? இன்றே இரட்சணிய நாள், இன்றே இரட்சணிய நாள். இயேசு உங்களை அழைக்கிறார், இயேசு உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரு பழைய பாடல், ஆனால் இவ்வளவு அர்த்தங்கள் உள்ள ஒரு பாடலா இருக்கிறது. ஓ மனிதனே, நீ எங்கே ஓடுகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் நீ வாழ்கிறாய். உண்மையாகவே இந்த உலகத்திலே நாங்கள் எப்பொழுது எங்கே நாங்கள் மரிப்போம் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் கொண்டு போகிறோம். சில வழிகளிலே சந்தோஷமற்றவர்களாக, சமாதானமற்றவர்களாக, எங்கே போவதென்று தெரியாதவர்களாக நாங்கள் அழிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இயேசு உங்களை அழைக்கிறார். இன்றைய இரட்சணிய நாள். அவரிடம் வாருங்கள். இயேசு அன்புள்ள தெய்வம். யாரையுமே அவர் தள்ளிவிடுவதில்லை, யாரையும் அவர் புறம்பே தள்ளிவிடுவதில்லை. எல்லாரையும் நேசிக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். இயேசு அன்புள்ளவர். ஹல்லேலூயா. ஆகவே தொடர்ந்து நாங்கள் பாடலை பாடப் போகிறோம். உங்களை நீங்கள் அர்ப்பணித்து பாருங்கள். நீங்கள் இயேசுவே என் உள்ளத்திலே வாரும் என்று கேளுங்கள். அவர் உங்களுக்கு வந்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலையும் இங்கே கட்டளையிட வாஞ்சிக்கிறார். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும்
ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, பூமி சொந்தம் அல்ல. ஹல்லேலூயா. இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பரலோகம் தாய் வீடு, அதைத் தேடி நீயோடு. பரலோகம் தாய் வீடு, அதைத் தேடி நீயோடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, தாயகம் பெற வேண்டும் தப்பாமலே, தாயகம் பெற வேண்டும் தப்பாமலே. இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். இயேசுவால் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு. எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. அந்தகார இருளினின்று ஆச்சரிய ஒளி கொலைத்தார். அந்தகார இருளினின்று ஆச்சரிய ஒளி கொலைத்தார். அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அடிமையை தெரிந்தெடுத்தார், இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. இன்பமான அனைத்தையுமே கஷ்டமென்று கருதுகிறே, லாபமான அனைத்தையுமே கஷ்டமென்று கருதுகிறே. இயேசுவை அறிகின்ற தாகத்தினால், இயேசுவை அறிகின்ற தாகத்தினால் களிமூர்ந்து மகிழ்ந்திருப்பேன், களிமூர்ந்து மகிழ்ந்திருப்பேன். இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. Jesus. Hallelujah. Thank you, Jesus. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இவ்வளவு நேரம் உங்களோட நீர் கூட இருந்ததுக்காக நன்றி கத்தாவே. நன்றியோடுமே ஸ்துதிக்கிறோம், நன்றியோடுமே துதிக்கிறோம். அன்பும் இரக்கமுள்ள தகப்பனே, இந்த நேரத்தில் கூட கத்தாவே
ஆண்டவரே, இந்த நேரத்திலே வியாதியின் படுக்கையில் இருக்கிறதான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க வருகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு விடுதலை தருகிறதுவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, வியாதியிலே ஆண்டவரே படுக்கையில் இருக்கிறதான பிள்ளைகள், வேதனையில் போய்கொண்டிருக்கிறதான பிள்ளைகள், கஷ்டத்தின் மத்தியிலே போய்கொண்டிருக்கிறதான பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஆண்டவரே, பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாருக்காகவும் இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே உம்மண்டை வந்து இயேசுவே என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிறாள் அவர்களுக்கு ஆண்டவரே நீர் விடுதலை கொடுக்கிறதுவனாக இருக்கிறீர். கர்த்தாவே, இந்த நேரத்திலே தாமே ஆண்டவரே இயேசப்பா, உம்மை அறியாத ஆண்டவரே, உம்மை தெரிந்து கொள்ளாத ஆண்டவரே பிள்ளைகளையும் நாங்கள் உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அது யாரா இருந்தாலும் பரவாயில்லை. கர்த்தாவே, யாரெல்லாம் ஆண்டவரே வியாதியில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவையை தேடி நாடி ஓடுகிறார்களோ, ஆண்டவரே அவர்களை நீர் தாமே விடுதலையாக்கி, அவர்களை நீர் சுஸ்தப்படுத்தி, அவர்களை நீ ஆண்டவரை குணப்படுத்துவதாய் கெஞ்சுகிறோம். இந்த நாளில் கர்த்தாவே எங்களை நாங்கள் தாழ்த்தி ஆண்டவரே நம்முடைய பாதத்திலே வைக்கிறோம். ஆண்டவரே, இவர்களுடைய எல்லா தேவைகளையும் நீ சந்திக்க கொண்டதாய் கெஞ்சுகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஆண்டவரே சுகம் பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நல்ல நாமத்தினாலே குணத்தை பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஹல்லேலூயா நாங்கள் கேட்கிறோம். அப்பா ஆண்டவரே, விடுதலையை பெற்றுக்கொள்வார்கள். வாழ்க்கையிலே கஷ்டத்தோடு இருக்கிறவர்கள், வாழ்க்கையிலே துன்பத்தோடு இருக்கிறவர்கள், விரக்தியோடு இருக்கிறவர்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள், நீர் ஒவ்வொருவரையும் தேடி வந்தீரையா, ஒவ்வொரு ஜனங்களையும் நீ தேடி வந்து கர்த்தாவே ஆண்டவரே அவர்களை உணர்ந்து கொள்ளும்படியாக, உம்மை நோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, ஆனால் ஆண்டவரே இந்த நேரத்தில் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே அவர்களுக்கு விடுதலையை கட்டளையிடும் ஐயா, சமாதானத்தை கட்டளையிடும், சந்தோஷத்தை கட்டளையிடும். ஆண்டவரே அல்லேலூயா, விடுதலையோடு கூட ஆண்டவரே தம்முடைய வாழ்க்கையை கொண்டு போய் உதவி செய்வதாய் கேட்கிறோம். தொடர்ந்து அவர்களை வழிநடத்தும் ஆண்டவரே, தொடர்ந்து வழிநடத்தும், தாங்கும், பொறுப்படும். எங்கள் ஒவ்வொருவரையும் கூட வெள்ள கருத்தில் ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் தாங்கும் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் போகிறதான வழிகள், பாதைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு சபை பண்ணி தருகிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும், தாங்கும். ஹல்லேலூயா, thank you Jesus. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரை வருத்தப்படுத்தல்களுக்கு கொடுத்த ஆண்டவரே சுகத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவையை சந்தித்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விடுதலையாக்கினதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். விரக்தி உள்ளவர்களை விடுதலையாக்கினதுக்காய் ஸ்தோத்திரம். சமாதானத்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். சந்தோஷத்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, நன்றி 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 ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, நாங்கள் யாவரும் சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பானவர்களே, வழிரவங்களோடு நீங்கள் இணைந்திருந்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்தும் நாங்கள் இன்னொரு முறை உங்களை சந்திக்கும் வரை தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எப்பொழுதுமே பாதுகாத்து வழிநடத்தி அங்கே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருக்குள்ளே சந்தோஷமாயிருங்கள், அவரை நாடுங்கள், அவரை தேடுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னை விட்டு விடாத
யெகோவா என்ன ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பார். யெகோவா நீசி என்ன ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பார். எனக்கான நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். கலைகள் விலகி போனாலும், அற்புதங்கள் பெற்று போனாலும், கலைகள் விலகி போனாலும், அற்புதங்கள் பெற்று போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த நாளிலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த நாளிலே. யெகோவா ரப்பா என்ன சுகமானவர், யெகோவா ரூபா என்ன மெய்ப்பரானவர். யெகோவா ரப்பா என்ன சுகமானவர், யெகோவா ரூபா